பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே நீங்கள் யாவர் அவருக்கு முன்பதாக நடுங்கணுமா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை, பரிசுத்தர்னா இவர் தான், நம்முடைய தேவன் தான். உண்மை உள்ளவர் அவர் தான், நீதி உள்ள தேவனும் அவர் தான். அதில் பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள அதான் இந்த ஆண்டோருக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஞான ஸ்நானம் எடுத்து கழுகப்படணும். பவுலுக்கிட்ட அன்னனி வந்து சொல்லும்போது, பவுல் வந்து சபையை துன்பப்படுத்துகிற மனுஷன், அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, பவுலே நீ பார்வையடையவும் நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் என்னை அனுப்பினார். அவர் வந்து ஜெபம் பண்ணினார், அவருடைய கண் பார்வையடைந்தது, அபிஷேகம் அவர் மேலே இறங்கினது. இனி தாமதம் பண்ணாத, நீ ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுகப்படு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படிக்கலாம். அப்போ பிறந்த பாவம், கர்ம பாவம் எல்லாம் இருக்கும். அப்போ கழுகப்படு. அப்போ முழுகும் போது, அந்த நம்பிக்கையோடு நம்ம முங்கும்போது, நம்ம உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையும் தண்ணிக்குள்ளே போகும்போது அது கழுகப்பட்டு நாம் அப்படியே புது சிருஷ்டியாக எழுப்புகிறோம். பழையதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும்.